ஆமேன், அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்கள், நம்ம வீடுகளில் வளர்க்குற பசு மாடு கன்று போட்டுச்சுன்னா ஏற்ற நேரத்தில் கரெக்டாக அது பால் கொடுத்துரும். கன்றுக்குட்டி எங்கேருந்து சத்தம் போட்டு கத்தினாலும் மான்னு சொல்லி கத்தும். கத்துறோடனே அந்த மாடு என்ன பண்ணும்? திரும்ப குரல் கொடுக்கும். அது ஓடி வந்து தன்னுடைய கன்றுக்குட்டிக்கு பாலை கொடுக்கும். மாடு வளர்த்தவர்களுக்கு, கிராமத்தில் உள்ளவர்களுக்கு இது நன்றாக தெரியும். இது கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு தாய் மாடு என்ன பண்ணிடும்? கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு உடனே ஓடி வந்து தன் கன்றுக்கு பாலை கொடுக்கும். அப்படி தான் நம்ம ஆண்டவரிடத்தில் நாமும் கூப்பிடுறவர்களாக இருக்கிறோம். சங்கீத புஸ்தகத்தில் 61:1 வசனம், தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். கன்றுக்குட்டி எப்படி தன் தாய் மாட்டை நோக்கி கூப்பிடுகிறதோ அப்போது செவி கொடுத்து ஓடி வந்து கன்றுக்குட்டிக்கு அந்த தாய் மாடு பாலை கொடுக்கிறது. அதே போல் நம்ம ஏசப்பா நம்ம கூப்பிடுதலுக்கு அவர் தாயாக இருக்கிறாரு, தகப்பனாக இருக்கிறாரு, நண்பனாக இருக்கிறாரு, சிநேகிதராக இருக்கிறாரு, மெய்ப்பராக இருக்கிறாரு, போதகராக இருக்கிறாரு, அன்பராக இருக்கிறார், இன்பராக இருக்கிறாரு, போதுமானவராக இருக்கிறாரு, கேடகமாக இருக்கிறாரு, நம்பிக்கையாக இருக்கிறாரு, துரோகமாக இருக்கிறாரு, புகலிடமாக இருக்கிறாரு, சாரணியின் ரோஜாவா, லீலி புஷ்பமாக, மருதண்டி பூங்கொத்தாக இருக்கிறாரு. நம்ம கூப்பிடுகிற பொழுது நம்ம விண்ணப்பம் என்ன என்று கேட்டு நமக்கு பதிலை கொடுக்க நம்ம தேவனாகிய ஆண்டவர் ஏசப்பா வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம கூப்பிடுவோம், விண்ணப்பத்தை அவரிடத்திலே சொல்லுவோம். அவர் ஏக்கத்தோடு நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுப்பாராக. ஆமேன், அல்லேலூயா.